எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, வணக்கம். நம்முடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த தேசிய திருவிழாவிற்கான வாழ்த்துக்களை குடிமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில மணி நேரங்களில் தனது 80வது சுதந்திர தினத்தின் தொடக்கத்தை நமது தேசம் கண்டுகளிக்கப் போகிறது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசித்து வரும் இந்தியர்கள் அனைவரும் இந்த திருவிழாவை மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் கொண்டாட இருக்கிறார்கள். மூவர்ண கொடி நமது சுதந்திரத்தின் அடையாளம். அந்த கொடியை மிகுந்த பெருமிதத்தோடு நாம் ஏற்றி வைக்க இருக்கிறோம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று அடிமைத்தனத்தின் சங்கிலிகளிலிருந்து பாரத மாதா விடுவிக்கப்பட்டாள். ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திர இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவராக மாறினர். தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அனைத்து குடிமக்களும் பயன்படுத்திக் கொள்வதையும், இந்தியாவை உலகின் முதன்மையான நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி அவர்கள் பணியாற்றுவதையும் உறுதி செய்வதிலேயே இந்திய சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் அடங்கியுள்ளது. அர்ப்பணிப்பு மிக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், வளர்ச்சியில் அக்கறை கொண்ட விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், சுகாதாரச் சேவைகளை வழங்கும் மருத்துவர்கள், சுகாதாரப் பணியாளர்கள், நமக்கு உணவளிக்கும் கடின உழைப்பாளிகளும் அன்னதாத்தாக்களுமான விவசாயிகள் என அனைவரும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் தங்கள் முயற்சிகளின் மூலம் பங்களித்து வருகின்றனர். திறமையான விளையாட்டு வீரர்கள், கைவினைஞர்கள், கலைஞர்கள், தொலைநோக்கு பார்வையுடைய அறிஞர்கள், தனியார் துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் அயராது உழைக்கும் பணியாளர்கள், கடமை உணர்வுள்ள அரசு ஊழியர்கள், நமது பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் பெரிய மற்றும் சிறிய முதலீட்டாளர்கள், தன்னலமற்ற சமூகப் பணியாளர்கள், தூய்மை இந்தியா இயக்கத்தின் முன்களப் பணியாளர்களான அனைத்து சஃபாய் மித்ராக்களும் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றுகின்றனர். பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற குடிமக்களும் நமது அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றும் ஒவ்வொரு குடிமகனும் தேசத்தை கட்டி எழுப்பும் பணியில் தீவிர பங்காளர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். முப்படைகளும், ஆயுதமேந்திய காவல் படைகளும், அனைத்து காவல்துறை பணியாளர்களும் தங்கள் கடமையில் காட்டும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பற்றுறுதியையும் நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். உலக அரங்கில் இந்தியாவின் கண்ணியத்தையும் பெருமையையும் உயர்த்தும் வகையில் வெளிநாடுகளில் வசித்து வரும் இந்தியர்களையும் நமது தூதரகங்களில் பணியாற்றும் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, நமது சுதந்திரத்தின் 100ஆண்டு விழாவை கொண்டாடவிருக்கும் 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்பதை நோக்கி நாம் முன்னேறி வருகிறோம். சமூகத்தின் கடைக்கோடி மனிதருக்கும் பலன்கள் சென்றடைதல் எனும் உணர்வின் வழிகாட்டுதலோடு வளர்ச்சியின் பலன்கள் ஒவ்வொரு தனி மனிதரையும் சென்றடைவதை உறுதி செய்வதே நமது உறுதியான நோக்கமாகும். நமது செழுமையான பாரம்பரியத்தையும் சுதந்திர இயக்கத்தின் கொள்கைகளையும் தழுவி நவீன வளர்ச்சியின் பாதையில் நாம் முன்னேறிச் செல்கிறோம். தேசத்திற்காக நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம். வயம் ராஷ்ட்ரே ஜாக்ரியம் எனும் வேத வாக்கானது தேசத்திற்கு சேவை செய்ய எப்போதும் தயாராக இருக்குமாறு நம்மை ஊக்குவிக்கிறது. நமது சுதந்திரப் போராட்டத்தின் போது பல்வேறு சித்தாந்தங்களைக் கொண்ட மக்கள் இந்தியாவின் சுதந்திரம் என்ற ஒரே பொதுவான இலக்குடன் ஒன்றுபட்டனர். சுதேசி இயக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் மக்கள் கீதமாக மாறியது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் தலைமையில் எண்ணற்ற இந்தியர்கள் நமது சுதந்திரப் போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். பாபா சாஹேப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் சமூக சீர்திருத்தம் மற்றும் தேசபக்தி லட்சியங்களின் மிக உயரிய உருவமாகத் திகழ்ந்தார். பாரத மாதாவின் அனைத்து மாபெரும் புதல்வர்களுக்கும் புதல்விகளுக்கும் நான்
பணிவுடன் தலை வணங்குகிறேன். அவர்களின் லட்சியங்களே நமது நாட்டை சுதந்திரத்திற்கும் அதன் பின்னரான முன்னேற்றத்திற்கும் வழிநடத்தின. இன்று ஆகஸ்ட் 14 அன்று தேசப் பிரிவினையின் நினைவு தினத்தை நாம் கடைப்பிடிக்கிறோம். தேசப் பிரிவினையின் விளைவாக ஏற்பட்ட வன்முறையில் தங்கள் இன்னுயிரை இழந்த அல்லது இடப்பெயர்வின் துயரத்தைச் சந்திக்க நிர்பந்திக்கப்பட்ட லட்சக்கணக்கான இந்தியர்களை நாம் ஆழ்ந்து நினைவு கூர்கிறோம். மத வன்முறையின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாகி பிரிவினையின் கொடூரங்களை சந்திக்க நேரிட்டது. ஆயினும் அவர்கள் தங்கள் அடையாளத்தை கைவிடவில்லை. நமது சுதந்திரத்தின் போது தேசப் பிரிவினையால் ஏற்பட்டிருந்த கடுமையான விளைவுகளுடன் புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவுடன் 550க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைக்கும் ஒரு அசாதாரணமான சவாலும் நம் முன் இருந்தது. சர்தார் பட்டேல் சமஸ்தான முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த சமஸ்தானங்களை நமது சுதந்திர ஜனநாயகத்துடன் ஒருங்கிணைத்தார். நவீன இந்தியாவின் ஒற்றுமையை செதுக்கியவரான லௌஹ் புருஷ் சர்தார் வல்லபாய் பட்டேலின் புனித நினைவுக்கு நன்றியுணர்வு மிக்க தேசத்தின் சார்பாக எனது மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு மக்கள் பங்கேற்பு எனும் அடித்தளத்தின் மீது அமைந்துள்ளது. ஜனநாயகத்தின் தொட்டிலாக விளங்கும் நமது நாட்டின் மக்களிடையே மக்கள் பங்கேற்பு எனும் உணர்வு எப்போதுமே இயல்பாகவே இருந்து வந்துள்ளது. மக்கள் பங்கேற்பு மரபை புது உத்வேகத்துடன் நமது குடிமக்கள் ஊக்குவித்து வருகின்றனர். மக்களின் தீவிர பங்கேற்பின் மூலமே தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இது நமது ஜனநாயகத்தின் எழுச்சியூட்டும் சாதனையாகும். தனிநபரின் கண்ணியம் போற்றப்பட வேண்டும், சம வாய்ப்பும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பது நமது அரசியலமைப்பின் போற்றுதலுக்குரிய லட்சியங்களில் அடங்கியுள்ளது. சாதாரண பின்புலத்திலிருந்து வந்திருப்பவர்கள் இன்று பல துறைகளில் அசாதாரணமான பங்களிப்புகளை செய்து வருகின்றனர். இன்றைய பாரதத்தில் ஒவ்வொருவரும் பெரிய கனவுகளை காண முடியும். மேலும் அத்தகைய கனவுகளை நனவாக்கவும் முடியும் என்ற எனது நம்பிக்கையை இது வலுப்படுத்துகிறது. நமது அரசியலமைப்பு, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியவற்றின் பொறுப்புகளை தெளிவாக வரையறுக்கிறது. மக்களின் விருப்பங்களுக்கு குரல் கொடுப்பது சட்டமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளின் கடமையாகும். தேச நலனிற்கும் குடிமக்களின் நலன்களுக்கும் பயன்படும் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு நிர்வாகம் பொறுப்பாகும். வளங்களின் பற்றாக்குறை காரணமாக நீதி பெறுவதை யாரும் இழந்துவிடாமல் இருப்பதை உறுதி செய்வது நீதித்துறையுடன் தொடர்புடைய ஒவ்வொருவரின் கடமையாகும். அனைத்து குடிமக்களும், குறிப்பாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர், கண்ணியத்துடன் உரிய நேரத்தில் நீதியை பெறுவதற்கு சமமான அணுகலை பெற்றிருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சக குடிமக்களே, அனைவரையும் உள்ளடக்கிய விரைவான வளர்ச்சி பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் இணக்கமாக்குவதற்கான முன்னுரிமை. பல தசாப்தங்களாக இருந்து வந்துள்ள வளர்ச்சிக்கு எதிரான எண்ணற்ற தடைகளை அகற்றுதல் ஆகியவற்றை 10 ஆண்டுகளுக்கும் மேலான காலகட்டத்தில் நமது நாடு கண்டு வந்துள்ளது. மகாத்மா ஜோதிபா ஃபுலேவின் 200வது பிறந்த நாளை நமது நாடு கொண்டாடுகிறது. மகாத்மா ஃபுலேயும் கிராந்தி ஜோதி சாவித்ரிபாய் ஃபுலேயும் சமூக நீதி, கல்வி, பெண்கள் மேம்பாடு, சமத்துவம் ஆகியவற்றை அடைவதற்கு வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்புகளை செய்துள்ளனர். அவர்களின் கொள்கைகளை பின்பற்றி கடந்த சில ஆண்டுகளாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரின் முன்னேற்றத்திற்கு தேசிய அளவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. பெண் கல்வியில் புதிய தரநிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 25 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். உலகின் மிகப்பெரிய நிதிசார் உள்ளடக்க திட்டமான பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனாவின் கீழ் கிட்டத்தட்ட 59 கோடி கணக்குதாரர்கள்
வங்கி அமைப்பில் இணைந்துள்ளனர். இவர்களில் 32 கோடிக்கும் அதிகமானோர் பெண்களாவர். 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. கிசான் சம்மான் நிதி மற்றும் கிசான் கிரெடிட் கார்டுகள் விவசாயம், பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவளித்துள்ளன. வலுவான கலாச்சார அடையாள உணர்வில் வேரூன்றியிருக்கும் வளர்ச்சி வேகமானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் என்பதற்கு உலக வரலாறு சாட்சி பகிர்கிறது. கலாச்சார பெருமித உணர்வு தேசத்தின் உள்ளார்ந்த வலிமையை வலுப்படுத்துகிறது என்ற விழிப்புணர்வு நம் நாட்டில் இப்போது அதிகரித்து வருகிறது. நமது முன்னோர்கள் கல்வி, அறிவியல், கலை மற்றும் கலாச்சாரம், ஆன்மீகம், நன்னடத்தை ஆகியவற்றின் வளமான பாரம்பரியத்தை நமக்கு வழங்கியுள்ளனர். நமது பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து நாம் முன்னேறி வருகிறோம். உலகின் மிகப்பெரிய தலை சிறந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இந்தியா உருவாக்கியுள்ளது. டிஜிட்டல் பணம் செலுத்துதல் இப்போது சிறிய கிராமப்புற கடைகளிலும் தெருவோர வியாபாரிகளிடமும் கூட சாதாரணமாகிவிட்டது. உலகின் பாதிக்கும் மேற்பட்ட நிகழ்நேர டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடைபெறுகின்றன. இந்திய மக்களும் அரசாங்கமும் இணைந்து உலக சமூகத்திற்கு டிஜிட்டல் புரட்சியின் முன்மாதிரியை வழங்கியுள்ளனர். நலத்திட்டங்களின் பலன்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு வெளிப்படையான விதத்தில் அரசாங்கம் வழங்கியுள்ளது. நவீன உள்கட்டமைப்பில் இதுவரை இல்லாத விரிவாக்கத்தை நெடுஞ்சாலைகள், நீர்வழிகள், தொடர்வண்டி பாதைகள், வான்வழிகளில் நமது நாடு கண்டுள்ளது. இது புதிய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கி, முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. என் அன்புக்குரிய சக குடிமக்களே, உலகின் பல பகுதிகளில் நிலவும் போரும் நிலையற்ற தன்மையும் ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கின்றன. இத்தகைய கடினமான சூழ்நிலைகளிலும் கூட நமது பொருளாதாரம் உலகில் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக முன்னேறி வருகிறது. பொருளாதார கணிப்புகளின்படி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் சராசரி உலக வளர்ச்சி விகிதத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் நமது பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. நவீன வளர்ச்சிப் பாதையில் முன்னேறிச் செல்லும் அதே வேளையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் உலக அளவில் ஒரு முன்னணி பங்கை இந்தியா வகிக்கிறது. நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030 சிலவற்றை திட்டமிடப்பட்ட காலத்திற்கு முன்பே நமது நாடு அடைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் வளர்ச்சியில் முன் எப்போதும் இல்லாத வேகத்தை கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா எட்டியுள்ளது. தேசிய நலனே நமது வெளியுறவுக் கொள்கையின் அடித்தளமாகும். அமைதி, ஒத்துழைப்பு, உரையாடல், வசுதைவ குடும்பகம் என்ற உயரிய சிந்தனை ஆகியவை நமது வெளியுறவுக் கொள்கையின் தூண்களாகும். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்தவும் பல நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் நாம் கையெழுத்திட்டுள்ளோம். உலகின் தெற்கு நாடுகளிடையே இந்தியா முன்னணி பங்காற்றி வருகிறது. உலக அரங்கில் நமது நாட்டின் மதிப்பும் செல்வாக்கும் உயர்ந்துள்ளது. விதிமுறைகளுக்கு உட்பட்ட சர்வதேச ஒழுங்கின் மீது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபையிலும் பிற பலதரப்பு அமைப்புகளிலும் உலக சமூகங்களுக்கு உரிய பொருத்தமான பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்வதே நமது முயற்சியாகும். நமது நாட்டின் இந்த முயற்சிக்கு பல நாடுகள் வலுவான ஆதரவை வழங்கி வருகின்றன. என் அன்பான சக குடிமக்களே, இயற்கை வளங்களின் மீது
நமக்குள்ள அதே விதமான உரிமை எதிர்கால தலைமுறையினருக்கும் உள்ளது. எதிர்கால தலைமுறையினர் இந்த உரிமையை பயன்படுத்துவதில் நமது செயல்களால் சிறிதளவும் பாதிப்பு ஏற்படாதவாறு நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்காக இயற்கையின் வளங்களை இன்னும் செழுமையாக விட்டுச் செல்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமக்குள்ள நம்பிக்கை நமது பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். சாந்தாலி மொழியில் அமைந்துள்ள ஒரு எளிய பாடல் நமக்கு ஆழமான செய்தியை தருகிறது. பண்டிட் ரகுநாத் முர்மு எழுதியுள்ள இந்தப் பாடலில் ஒரு மரம் முற்றிலும் காய்ந்து போனதால் அதைக் கண்டு தேற்ற முடியாத அளவுக்கு ஆறாத துயரத்துடன் அழும் கிளியைப் பற்றி கவிஞர் விவரிக்கிறார். அவர் கேட்கிறார், என் அன்புச் சகோதரர்களே, இறந்து கொண்டிருக்கும் ஒரு மரத்தைக் கண்டு கிளி மனம் ஆற்றாது புலம்புகிறது. மனிதக் கலாச்சாரம் என்ற மரம் அழிந்து கொண்டிருக்கும்போது மனிதர்களாகிய நாம் துயரப்படுவதில்லையே, அது ஏன்? இயற்கையையும் மனித விழுமியங்களையும் பாதுகாப்பதில் அனைவரும் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே இந்தப் பாடல் தரும் செய்தியாகும். செழித்து வளர்ந்த பசுமையான மரம் என்பது மனித சமூகத்தின் அறநெறி லட்சியங்களையும் நல்வாழ்வையும் குறிக்கிறது. தாயின் பெயரில் ஒரு மரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், லைஃப் போன்ற இயக்கங்களின் உணர்வுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது பெண்கள் கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதைக் காண்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதேபோல் வேளாண் உற்பத்தித் திறனை மேம்படுத்தும் ட்ரோன் தீதி முதற்கொண்டு விமானப்படையின் போர் விமான பெண் தலைமை அதிகாரி வரை பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வென்ற மொத்தம் 13 தங்கப் பதக்கங்களில் 8 பதக்கங்களை பெண்கள் வென்றுள்ளனர். நமது பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்து வருகின்றனர். 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளனர். 3 கோடி லட்சாதிபதி பெண்களை லக்பதி தீதீஸ் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கு தற்போது எட்டப்பட்டுள்ளது. இப்போது மேலும் 3 கோடி புதிய லட்சாதிபதி பெண்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி நமது நாடு முன்னேறி வருகிறது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்ற தொழில் முனைவோரில் சுமார் 2/3 பங்கினர் பெண்கள் ஆவர். பெண்களின் பொருளாதார தன்னிறைவுக்கான முயற்சிகளுடன் பல்வேறு துறைகளில் அவர்கள் தலைமை பொறுப்புகளையும் வகிப்பதை நாம் காண்கிறோம். வாக்குரிமையை பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது நமது ஜனநாயக குடியரசின் குறிப்பிடத்தகுந்த சாதனையாகும். மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை வழங்கும் நோக்கத்துடன் நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டம் 2023ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலம் தலைமைத்துவத்தில் பெண்களின் பங்கு அதிகரித்து அனைவரையும் மென்மேலும் உள்ளடக்கியதாக நமது ஜனநாயகம் மாற்றம் காணும். நமது நாட்டின் மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதிற்கும் குறைவானவர்கள். இந்த இளம் மக்கள் தொகையே நமது மிக மதிப்புமிக்க சொத்தாகும். நமது நாட்டின் இளைஞர்கள் திறமையானவர்கள், அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர்கள், திறன்கள் நிறைந்தவர்கள். அடிமட்ட அளவில் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண இளைஞர்கள் உருவாக்கி வரும் புதுமையான நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை நான் கண்டுள்ளேன். சமூகத்தின் மீதும் தேசத்தின் மீதும் நமது இளைஞர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது. சராசரியாக வெறும் 28 வயதுடைய இளம் குழுவினரால் சமீபத்தில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட ராக்கெட் விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது. பல இளைஞர்கள் சுயதொழில் பாதையை தேர்ந்தெடுத்து வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும் உருவாகி வருகின்றனர்.
இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பால் நமது நாட்டில் வலுவான புத்தொழில் சூழல் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் உருவாகியுள்ளது. உலகின் முன்னணி நிறுவனங்கள் இந்திய இளைஞர்களின் திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு தலைமை பொறுப்புகளை வழங்கி வருகின்றன. இத்தகைய இளம் சாதனையாளர்கள் இந்திய இளைஞர் சக்தியின் புகழை உலகம் முழுவதும் உயர்த்தியுள்ளனர். இந்தியாவின் பிரகாசமான வளமான எதிர்காலத்தின் மீது எனக்கிருக்கும் நம்பிக்கையை நமது இளைய தலைமுறையினர் மேலும் வலுப்படுத்துகின்றனர். நமது மாணவர்களே இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசும் சமூகமும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியிருப்பதைப் போலவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சிகளின் மூலம் நமது மாணவர்களின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கு பங்களிக்க வேண்டும். பொதுத் தேர்வுகள் நமது மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளுக்கான நுழைவாயில்களாக அமைகின்றன. இந்த தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசு விரிவான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுக்கவும், தேர்வு முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இளைஞர்களுக்கு நம்பகமானதாகவும் மாற்றுவதே இந்த சீர்திருத்தங்களின் நோக்கமாகும். அரசின் முயற்சிகளும் உருவாகி வரும் பொருளாதார நடவடிக்கைகளும் இளைஞர்களுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளை திறந்து விட்டிருக்கின்றன. இத்தகைய புதிய வாய்ப்புகளை ஆராய்வதன் மூலம் நமது இளைஞர்கள் வெற்றிக்கான புதிய பாதைகளில் பயணிக்க முடியும். நமது இளைஞர்களின் உடல் நலனும் மனநலனுமே நமது நாட்டின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாகும். நமது இளைஞர்கள் உற்சாகத்துடன் முன்னேறுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் உள்ளது. இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டை கட்டி எழுப்புவதற்குமான ஒரு ஊக்குவிக்கும் வழிமுறையாக விளையாட்டுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அடித்தளத்திலிருந்து தேசிய அளவு வரை நாடு முழுவதும் சிறப்பான விளையாட்டுச் சூழல் உருவாக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்க அரசு இதுவரை இல்லாத அளவிலான முதலீடுகளை செய்து வருகிறது. இந்த முயற்சிகள் நல்ல பலன்களை தந்து வருகின்றன. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நமது விளையாட்டு வீரர்களின் செயல்திறனிலும் சாதனைகளிலும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நமது நாடு உலகின் மிகப்பெரிய இளம் மக்கள் தொகையை கொண்டிருப்பதுடன் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கையும் இங்கு அதிகரித்து வருகிறது. மூத்த குடிமக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 6 கோடி மூத்த குடிமக்கள் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ சேவைகளை பெறலாம். ஒட்டுமொத்த சமூகமும் மூத்த குடிமக்களிடம் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களுடனான உறவுகளை வளர்த்தெடுத்து அவர்களின் சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும். என் அன்பான சக குடிமக்களே, மனித குலத்திற்கு எதிரான சக்திகளை எதிர்த்து நின்று உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதில் நமது பாரம்பரியம் பெருமைக்குரியது. ஜூலை 26ஆம் தேதி கார்கில் வெற்றி தினத்தை, கார்கில் விஜய் திவஸ், நாம் அனுசரித்தோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை அதற்கு முன்பு மே 7ஆம் தேதி நாம் நினைவு கூர்ந்தோம். நமது ஆயுதப்படையினரின் இணையற்ற வீரத்தை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்தோம். பயங்கரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வரலாற்றுச் சிறப்புமிக்க நடவடிக்கைகள் துல்லியமாகச் செயல்படும் இந்திய ஆயுதப்படைகளின் திறனை வெளிப்படுத்திக் காட்டின. பயங்கரவாதிகளும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களும் எங்கு மறைந்திருந்தாலும் தங்களது செயல்களுக்கான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற உறுதியான தெளிவான செய்தியை அது வெளிப்படுத்தியது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி இடைநிறுத்தியது என்பது நமது விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு நாட்டின் நலனுக்காக எடுக்கப்பட்ட தீர்க்கமான நடவடிக்கையாகும். நக்சலிசம் என்பது
நாட்டிற்கு மிகப்பெரிய சவாலாக பல தசாப்தங்களாக இருந்து வந்தது. நக்சலிசத்திலிருந்து இந்தியாவை விடுவிப்பதில் ஏற்பட்ட முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். ஒரு காலத்தில் நக்சலிசத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று உற்சாகமான சூழல் நிலவுகிறது. இந்த பகுதிகளில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் நடைபெற்ற பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் ஏராளமான வீரர்கள் பங்கேற்றனர். பஸ்தர் பாண்டும் நிகழ்ச்சியில் பல கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அவற்றை ஏராளமான மக்கள் கண்டு களித்தனர். மராத்திய இராணுவ பாரம்பரியத்துடன் தொடர்புடைய தேசிய பெருமையை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட 12 கோட்டைகள் கடந்த ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டன. பகவான் புத்தர் தனது முதல் உபதேசத்தை வழங்கிய இடமான சாரநாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. பகவான் புத்தருடன் தொடர்புடைய ஆன்மீக சின்னங்கள் பாரத பூமியில் உள்ளன. மறுபுறம் நமது பெருமையையும் மகத்தான பாரம்பரியங்களையும் பாதுகாப்பதற்காக போராடி வரும் நமது வலிமையை வெளிப்படுத்தும் சின்னங்களும் பாரத நாட்டில் உள்ளன. என் அன்பான சக குடிமக்களே, ஒவ்வொரு இந்திய மக்களின் வளர்ச்சியும் நல்வாழ்வுமே வளர்ச்சியடைந்த பாரதத்தை விக்சித் பாரத் உருவாக்குவதின் உண்மையான நோக்கமாகும். தெலுங்கு மொழியில் எழுதிய சிறந்த தேசியவாத எழுத்தாளர் குரஜாடா அப்பாராவ் தமது பாடல் ஒன்றின் மூலம் காலத்தால் அழியாத தேசப்பற்று செய்தியை வழங்கியுள்ளார். உங்கள் நாட்டை நேசியுங்கள், நன்மைகளை வளர்த்தெடுங்கள். ஒரு தேசம் என்பது அதன் நிலம் மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் சேர்ந்ததே தேசமாகும் என்பதுதான் அந்த செய்தியின் சாராம்சமாகும். சமூகத்தின் பங்கேற்புடனும் அரசின் முயற்சிகளுடனும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு நகரத்திலும், ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ள மக்களும் ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் வளமானவர்களாகவும் மாறுவார்கள் என்பது எனது நம்பிக்கை. அனைவரையும் உள்ளடக்கிய இந்த தேசப்பற்று உணர்வுடன் சுதந்திர பாரதத்தை வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்றும் புனிதமான தேசிய இலக்கிற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம். நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.